ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ரொம்ப ஈஸியாக சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். நீங்கள் சிக்கனை ஃப்ரை பண்ணணும், எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும் அந்த மாதிரி அவசியமே இல்லை. சிக்கனை ஊற வைக்க கூட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கோங்க. எலும்பில்லாத சிக்கன். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் போதும். எக்ஸ்ட்ரா நம்ம மைதா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஒன்லி கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். இதிலேயே சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம தயிர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்க கூட தேவையில்லை. அப்படியே லைட்டாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் சிக்கனை ரொம்ப ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் ஹார்டாயிரும். ஸோ சிக்கனை லைட்டாக ஃப்ரை பண்ணணும். ஸோ அப்போ தான் சிக்கன் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம எண்ணெயில் பொரிச்சாலும் அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஒவ்வொரு பீசஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் பெரிய பேன் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1/2 கிலோ சிக்கனை அப்படியே இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ உங்கள்கிட்ட சின்ன பேனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ சிக்கன் நல்லாவே குக் ஆகிரும். அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த மாதிரி சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிக்கனை குக் பண்ணுறதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிக்கன் 65 பண்ணுறப்பெல்லாம் நம்ம சிக்கனை ரொம்பவே குக் பண்ணுவோம். ஸோ அதனால் சிக்கன் ரொம்ப ஹார்டாயிடும். ஸோ ஹார்டாகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ சிக்கனை இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் அப்படின்னா தான் நீங்கள் பொதுவாக நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் ஒட்டாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கனில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ஸோ லைட்டாக அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். இப்போ லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஒரு சைடு ரோஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம மூடி போட்டோம்னா சிக்கன் குக்காக இன்னமும் ஈஸியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் சிக்கனை நல்லா குக் பண்ணிடுங்க. அப்போ தான் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ 10 மினிட்ஸ் ஒன் சைடு சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு சைடும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு மாற்றி விட்டீங்க அப்படின்னா சிக்கன் நல்லாவே குக் ஆயிரும். பார்த்திங்கன்னா இதிலே சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இவ்வளவு எண்ணெய் கூட சேர்க்க தேவையில்லை. ரொம்ப கம்மியான எண்ணெயிலே நிறையா சிக்கன் போட்டு இந்த மாதிரி குக் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்துக்கோங்க. சிக்கன் எப்படி நல்லா இருக்குதுன்ட்டு கலரும் நல்லா ரெட் கலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அந்த மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பராக சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுலேயும் ஓவர் குக் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சிக்கன் லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறினாலே குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அப்படியே உடனே எடுத்துருங்க. இன்னும் நீங்கள் விட்டிங்கன்னா சிக்கன் ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ இதே ப்ராசஸ் தான் மிச்சம் இருக்க சிக்கனையும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட பெரிய பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரே தடவையில் கம்மியாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கனால ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. நல்லாவே சிக்கன் சாஃப்டாக இருக்கும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ சிக்கனை நம்ம பேனில் போட்ட உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒன் சைடு லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டினா அதை நம்ம போட்டிருக்க மசாலா தனியாக பிரிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சளவு நான்ஸ்டிக்கே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக் ஆகிறதுக்காக லைட்டாக இந்த மாதிரி மூடி போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அகைன் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு திருப்பி விட்டு பலவடிக்கு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி வந்து நீங்கள் சிக்கன் ஃப்ரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து 65 செய்கிறத விட இதில் அவ்வளோ சாஃப்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ லைட்டாக மூடி போட்டுட்டு குக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கலர் மாறிடுச்சு. அவ்வளோதான், 2 சைடு லைட்டாக கலர் மாறினாலே போதும். சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிக்கனுக்கு வந்து எப்படி மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம எப்பயுமே 65 தான் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ சிக்கனை வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கவே இல்லை. ஆனால் சூப்பரான சிக்கன் வந்து ஈஸியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, 4 பூண்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லைட்டாக பூண்டு வந்து கலர் மாறணும். ஸோ இப்போ வந்து அதுக்கடுத்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்சிகம் இந்த மாதிரி நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சிகம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க. ஸோ இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓரளவு வந்து நல்லா குக் ஆகணும். இப்போ தேவையான அளவு வந்து நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா குக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து டொமேட்டோவை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து டொமேட்டோ பேஸ்ட்டு வந்து ஒரு அரை கப் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட்டில் சிக்கன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிடுங்க. இந்த தக்காளியும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல சிவப்பு கலராக இருக்கும். நல்லா ஒரு மாதிரி வந்து திக்காக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் பிரிய வந்து வதக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வேறு ஸ்பைசிக்காக எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். மிளகா வந்து நம்ம வந்து சில்லி சாஸ்க்கு பதிலாக அந்த மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மிளகாவோட ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா ஓரளவு குக் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அப்போ தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து சிக்கனில் இறங்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக நல்லா இந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக லைட்டாக லெமன் வந்து ஆட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தாலே வந்து சிக்கன் வந்து அப்படியே பலன்னு நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து நல்லா அந்த மசாலாவில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே வந்து சிக்கனில் இறங்கும். ஸோ பார்த்தாலே வந்து சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சமாக லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருங்க. ஒரு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு வந்து சிக்கனுக்கு சூப்பராக இருக்கும், லெமன் டேஸ்ட்டு. ஸோ அதனால் இப்போ வந்து லெமன் புழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லி இலை வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பரான சிக்கன் ரோஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளவு சாஃப்டான சிக்கன் சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.